எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நான் வந்து ரெட்டத்தில் படம் பார்த்து வந்தேன். டெவில் கிங்கோட தலைமறை காலம் ஆரம்பிக்குது. ரத்தத்தில் குளித்து பாவத்தில் ஜீவித்தவனுக்கு இது எல்லாம் போதும், இனி நம்ம ஒரு அமைதியை நோக்கி போகணுன்னு நினைக்கிறாரு. அந்த அமைதி தான் சின்ன வயசில் விட்டுட்டு போன கேர்ள் ஃப்ரெண்டு அவர்கிட்ட தான் கிடைக்குன்னு நினச்சி அவர் அங்கே போகிறாரு. ஆனால் அவர் எதெல்லாம் விட்டுட்டு போகணுன்னு நினச்சாரோ அது என்னுடைய மொத்த உருவமாக அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காங்க. 2 எதிர்மறை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. எல்லா கதைக்கும் 2 பக்கம் இருக்கும். இதில் 2 தலைக்கு 2 கதை இருக்குது. அதில் ஒரு தலை போய் இன்னொரு தலை ரெட்டை தலையாக மாறுது. அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. இதுவும் ஆஸ்யூஸ்வலாக வந்து ஒரு ஜான்விக்கோட வருஷன் தான். எப்படின்னா, ஜான்விக்கோடைய வருஷன் ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு முக்கியமானவங்க, நம்மளுடைய நெருங்கிய உறவை வந்து நம்ம இழக்கிறப்ப அவங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு எப்பயும் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அது ஒரு பொருளாக இருக்கலாம், எதோ ஒன்றா இருக்கலாம். அப்படி தான் ஜான்விக்கில் வந்து அந்த நாய் அவர் ரொம்ப இதாக பார்ப்பார். இந்த படத்தில் அது மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அது எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ கடைசியில் வந்து கொண்டு வரும். அது அந்த ஒரு பாயிண்ட்டு தான். பொருள் மேலே தான் இவருக்கு பிரியம். அதான் அது அவர் படத்துலேயே சொல்லுவாங்க, பற்றட்டு இருந்துட்டு. ஆனால் பற்றட்டு இருக்கிறது இல்லையே, இல்லாத போனாலும் என்னென்ன பிரச்சனைன்றது தான் படமே. அருண் விஜய்க்கு கிரே சைடு கேரக்டர்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக செட் ஆகுது. கூல் டோனில் நடிக்கிறதோட வார்ம் டோனில் நடித்தா தான் அவருக்கு அந்த படம் வந்து எப்பவுமே நல்லா ஹிட் ஆகுது. அதுதான் இன்னும் அவருக்கு சிறப்பாக கை வருது. அது காரணம் என்னென்னா, அவர் பட்ட வலி. எனக்கு தெரிஞ்சு நான் அவருடைய சினிமா ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லா படமும் நான் அவருடைய பட்ட வலியோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த கேரக்டர், கிரே சைடு கேரக்டரில் பக்காவாக பிரதிபலிக்குது. அது பயங்கரமாக அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் பார்க்குறேன் நான். அது இல்லாமல் அவருடைய வாய்ஸ் தான் ஒரு ப்ளஸ்ஸு. முன்னாடி ஒரு வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் அவருடைய முன்னாடி படம்லாம் பார்த்து தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி படத்தில் கிரே சைடில் நடிக்கிறப்பெல்லாம் அவருக்கு அந்த வாய்ஸ் தான் ராட்சசனை வெளியே கொண்டாடுறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸாக நான் பார்க்குறேன் நான். அது இந்த படத்தில் அவருக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. முக்கியமான ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல வருது, அதுக்கு இன்னுமே நல்லா அந்த கேரக்டருக்கு அந்த வாய்ஸ் வந்து சூப்பராக மேட்ச் ஆகிருந்துச்சு. இந்த படத்தில் அவருடைய கெட்டப் தான் அந்த படத்தோட கலரே மாற்றுது. ஒரு பயங்கரமான கிளாசிக்கலான ஒரு ஒரு வேர்ல்டு கிளாஸ் மூவி நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்கும், ஒரு ஆக்ஷன் படம்லாம் எப்படி இருக்கும், நம்ம ஜான்விக்கு தான் சொல்ல முடியும் திருப்பி. அந்த ஒரு லுக்கு வந்து அவருக்கு அதில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஊமையடிகள் படம் பார்க்குறப்ப ரவிச்சந்திரன் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டரை நான் எப்பயுமே அருண் விஜய்கிட்ட பார்த்துட்டே இருக்கேன். அவர் ஊமையடிகள் மாதிரி ஒரு படத்தையோ எடுத்தாலையோ, இல்லை அது மாதிரி ஒரு படத்தை ரீமேக் பண்ண நினச்சாலையோ, அந்த கேரக்டருக்கு பக்காவான அடாப்டான ஒரே ஒரு ஆள் கேட்டிங்கன்னா அருண் விஜய் மட்டும்தான். அந்த அளவுக்கு அவருடைய அந்த தாடி, அந்த மீசை, அவருடைய முடி, அவருடைய அந்த சுருட்டு பிடிக்கிற விதம் எல்லாமே, அந்த கண் எல்லாமே பக்காவாக மேட்ச் ஆகும். அதாவது ஒரு டெவில் கிங்காகவே அவர் எப்பவுமே இருப்பார்ன்றதை நான் பார்க்குறேன் நான். ஆனால் அவர் அதை விட்டுட்டு டுவேட் பாடுறதுலாம் தான் எனக்கு செட் ஆகலை. இந்த படத்துலேயும் டுவேட் இருக்குது, அது சுத்தமாக மேட்சே ஆகலை. ஃபஸ்ட் ஆஃப்லாம் ஏதோ ஒரு உயிரற்ற மாதிரியே இருந்துச்சு, உணர்வுகளே இல்லை. படத்துக்குள்ளே ஒரு எமோஷனலே எனக்கு கடத்தலை. அது ஏன்றது எனக்கு புரியல. ஆனால் அருண் விஜய் வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டே போகிறாரு. ஆனால் கூட இருக்கவங்க வந்து அதை வந்து மைனஸ் பண்ணிட்டே போகிறாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இதில் டைரக்டரும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஏன்னா படத்துக்கு முக்கியமே ஆன்மாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷனல் தான். சண்டை காட்சிக்கு தேவைய எமோஷனல் தான். இதில் எல்லாமே நிறைய இடத்துல மிஸ் ஆகிடுச்சுன்றதான் எனக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. எனக்கு படத்தில் ஒரே ஆறுதலான விஷயம் எனக்கு என்னென்னா, ஜான் பிராவோ அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனுடைய ரைட்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை வந்து எடுத்து பண்ண ஒரு கேரக்டரும் அவருடைய பாடி லாங்குவேஜும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதவே நீங்கள் ஓரளவுக்கு டெவலப் பண்ணி படத்தில் வேறு இடத்துல கொண்டாந்தீங்கன்னா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அது அந்த படம் வந்து தவறிச்சுன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு எனக்கு. அது எப்படி இருந்துச்சுன்னா, ரத்தத்தில் ஊறி போனவனுக்கு கத்தியோ இல்லை துப்பாக்கி குண்டுகளோ என்ன செய்யும்? அது எப்படி சொல்லணுன்னா, பிராவோ, ஜான் பிராவோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு எனக்கு. அது நல்லா பண்ணியிருக்கலாம். அந்த கேரக்டரை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாமே இருந்து அவங்க விட்டுட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தம் எனக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அருண் விஜய் வந்து ரொம்பவே பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அதில் படத்துலேயும் பார்த்திங்கன்னா இருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ரைட்டிங்கில் வந்து ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. எமோஷனல் தாங்க ஒரு படத்துக்கு முக்கியம். அது இந்த படத்தில் எமோஷனல் மிஸ் ஆயிடுச்சு. சண்டை காட்சிக்கு எமோஷனல் முக்கியம், எல்லாத்துக்குமே எமோஷனல் முக்கியம். எமோஷனல் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும்? சண்டைக்கு ஒரு காரணம் இருக்கணும், அந்த காரணம் வலுவாக இருக்கணும் இல்லையா? வலுவாக இருந்தோம் அதுக்குள்ளே எமோஷனலுக்கு வைக்காதனால எல்லாமே ஏதோ ஒரு கேம் பார்க்குற மாதிரியே நிறைய இடத்துல கொண்டு போகிறது எனக்கு வருத்தமாகிடுச்சு எனக்கு. டெவில் கிங் வந்து அவருடைய தலைமுறை காலத்தை சூப்பராக கொண்டு போயிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு தான் தெரியல. எல்லாம் இருந்துச்சு இந்த படத்தில், நிறைய இருந்துச்சு. ஆனால் இவங்க ஏன் அதை மிஸ் பண்ணாங்கன்னு தான் எனக்கு புரியவே இல்லை.
அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப வருத்தம் எனக்கு. பட்டு என்ன பண்ணுறது, நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் டைரக்டர் சார் கையில் தான் இருக்குது. டைரக்டருக்கு தான் பார்க்கணும். அதெல்லாம் ஹீரோங்க இல்லை மற்றவங்க சொல்லி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் அவங்ககிட்டலாம் வந்து கரெக்டாக வேலை வாங்கியிருக்கணும். மிஸ்ஸிங், நிறைய மிஸ் ஆயிடுச்சு. இந்த படம் நீங்கள் பார்க்கணுமா வேணாமான்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணோம். ஏன்னா எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலாம் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா நான் இது மாதிரி நிறைய பார்த்துட்டேன். அதனுடைய ஆயிடுச்சியாக கூட நான் இதை சொல்லியிருக்கலாம். பட் உண்மையாக சொல்லப்போனால் இதில் உயிர் இல்லை, எமோஷனல் சுத்தமாக இல்லை. அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாகிடுச்சு. ஜான் ப்ரோவா கேரக்டர் அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். அது என்ன கேரக்டர்ன்ற நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இல்லை பார்க்காதவங்க நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு புரியும். தேங்க்யூ, நன்றி.